ஹாய்ங்க. எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாலே புது துணி, பட்டாசுன்னு ஒரே ஜாலியாக இருக்குங்க. பட்டாசு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியங்க நம்ம அந்த அன்னைக்கு சமைக்கிற சாப்பாடு. நான்வெஜ் இல்லாத வீடே இருக்காதுங்க. அப்படி நான் இன்றைக்கி ட்ரை பண்ணதாங்க குடல் குழம்பு. வருஷம் வருஷம் மட்டன் தின்னு போர் அடிச்சிருச்சுங்க. இந்த தடவை குடல் குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேங்க. நேரமாக எழுந்திரிச்சு 6 மணிக்கே மாமியார் வீட்டுக்கு போயிட்டேங்க. போய் எண்ணெய் வச்சுட்டு வரும்போதே குடல் கறி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி கறிக்கடையில் ஒரே ஹவுஸ்ஃபுல்லுங்க. எந்த கடையில் வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வாங்கலைங்க. மாமனார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கொண்டு வந்துட்டோம் ஜாலியாக. வந்ததும் குடல் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி குழம்ப வச்சாச்சுங்க. என்னதான் நம்ம சின்ன வயசில் பட்டாசு வெடிச்சிருந்தாலும் பெரிய வயசானோன்னா நம்ம குழந்தைகள பட்டாசு வெடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறது மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் வெடிக்கிறத விட உங்கள் குழந்தைகளை வெடிக்க வச்சு பார்க்குறது பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே குடல் குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதை விட ரொம்ப கெட்டியாக இருந்தால் இட்லிக்கு செட் ஆகாதுங்க. குடல் கறியும் ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சுங்க. அடுத்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. இட்லி ஊற்றி வச்சு இட்லி வேகிறதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துட்டோம்னா வந்தோடனே சுட சுட இட்லியும் குழம்பும் சாப்பிட்டுக்கலாங்க. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க. குழந்தைங்களாம் மாமியார் வீட்டில் இருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்களும் அங்கே போயிடுவோம். இட்லியும் சூப்பராக வெந்துருச்சு. சாப்பிட்றலாங்க. 4 இட்லி அப்படியே எடுத்து வச்சு பூ போல் இருக்குங்க இட்லி, நல்லா மெத்து மெத்துன்னு. அது மேலே இருக்க குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அப்படியே வேறு லெவலுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் இதுதாங்க. மதியம் என்னென்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய்.